அப்போ இந்த ஃப்ளோ இதுக்கு போய்த்து கிரியேட் வித் ஃப்ளோ கிரியேட் வித் ஃப்ளோ கொடுங்க. இது வந்து நாங்க அந்த மந்த்லி 1000 கிரெடிட் எடுத்த இது. அப்ப எங்களுக்கு இதுல 420 கிரெடிட் வந்து பேலன்ஸ் இருக்குது. ரைட். அப்ப அடுத்த மாசம் திருப்பி இன்னொரு 1000 கிரெடிட் எங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஒவ்வொரு மாசமும் இப்படி கிடைக்கும். அப்ப இந்த கூகுள் ஃப்ளோல போயிட்டு இதுல நியூ ப்ராஜெக்ட். ரைட். நியூ ப்ராஜெக்ட் நீங்க இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுத்து வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். ரைட். இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்லேயே ஃபுல்லாக ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுத்து ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணலாம். ரைட். அல்லது ஃப்ரேம்ஸ்ல இருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். ரைட். ஃப்ரேம்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு வர வேண்டிய சீன் இது. இந்த சீன் வந்து முடிய வேண்டிய சீன் இப்படி. இந்த உதாரணமா ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறன்னு எடுத்துக்கொள்வோம். அப்போ ஒரு வீடு ஒன்று கட்டுறீங்க என்றால் அந்த வீடு கட்ட முன்னுக்கு இருந்த ஒரு போட்டோவை கொடுத்து அந்த வீடு கட்டின பிறகு வார போட்டோவை நீங்க கொடுத்தீங்க என்றால் அப்ப அந்த வீடு கட்டுற மாதிரி உங்களுக்கு வீடியோ ஒன்று கிடைக்கும். ரைட். அதான் சீன் ஃப்ரேம்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் லாஸ்ட் ஃப்ரேம்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சொன்னா அந்த அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பகுதி. லாஸ்ட் ஃப்ரேம் சொன்னா அந்த வீடியோ முடிய வேண்டிய பகுதி. ரைட். இப்போ 2 போட்டோவை கொடுத்து இடையில உள்ள விஷயம் எல்லாம் வீடியோ மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கிடைக்கும். அதுதான் ஃப்ரேம்ஸ் டு வீடியோ. அடுத்தது இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ. ரைட். இன்கிரீடியன்ஸ் டு வீடியோன்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. ரைட். ஒரு கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்றீங்க அல்லது ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அந்த இமேஜை பேஸ் பண்ணி கொண்டு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். ரைட். அப்ப அந்த இமேஜை பேஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் ஆகும்னு சொன்னால் இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ கொடுக்கணும். ரைட். அடுத்து கிரியேட் இமேஜ். இப்போ எங்களுக்கு இந்த வீடியோவில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக கொடுத்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிடும். அல்லது ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு சொன்னால் முதல்ல ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் சொல்லி 2 சீன் இருக்குது. அப்போ முதலாவது வார பகுதி எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வீடியோ எதில் முடியும்னு சொல்லி கொடுத்தால் இடையில உள்ள எல்லாம் வந்து வீடியோக்கு வரும். ரைட். அடுத்தது ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்து எங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணிடும். அப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ கொடுப்போம். டெக்ஸ்ட் டு வீடியோ கொடுத்துட்டு எங்களுக்கு இப்ப வீடியோ ஒன்று வேணும். எப்படி ஃபெஸ்டிவல் வீடியோ ஒன்று வேணும். எங்களுக்கு ஒரு டீட்டெயில் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கணும். நீ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ல வீடியோ வேணுமோ அதை கிளியரா டீட்டெயிலா கொடுங்க. அதுல நீங்க இப்ப ஃபுல் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இதுல இந்த மாடல் என்ன இருக்குது. ரைட். இப்போ இதுல எஸ்பெக்ட் ரேஷியோ நான் அந்த ஃபார்மட் பார்த்தோம். இதுல ஒன்று ஃபோன்ட அந்த போர்ட்ரைட் ஃபோன் மாதிரி வர அந்த போர்ட்ரைட்ல வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணிடும். அல்லது அந்த யூடியூப் வர ஃபார்மட்ல லேண்ட்ஸ்கேப்ல ஜென்ரேட் பண்ணிடும். ரைட். அடுத்தது இதுல அவுட்புட்னு சொன்னா ஒரே டைம்ல உங்களுக்கு ஒரு வீடியோ வேணுமா அல்லது 2 வீடியோவா 3ஆ 4ஆன்றது நீங்க இந்த கிரெடிட்டை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அந்த நம்பர்ஸை கொடுங்க. அப்ப இதுல என்ன மாடல் இருக்குது. அப்ப இதுல உங்களுக்கு குயிக்கா வேணுமா அல்லது குவாலிட்டியா வேணுமா இல்லாட்டி ஃபாஸ்டா வேணுமான்னு சொல்லி இதுல வியோ 2 எல்லாம் வந்து பழைய மாடல். ரைட். அப்ப இதுல நீங்க வியோ 3ல ஃபாஸ்ட் அல்லது குவாலிட்டி ரெண்டுல ஒன்று செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி தேவைன்னு சொல்லி குவாலிட்டியான வீடியோ வேணும்னு சொன்னா குவாலிட்டியை செலக்ட் பண்ணுங்க. குயிக்கா வீடியோ ஒன்று வேணும்னு சொன்னா ஃபாஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல இந்த ப்ராம்ப்ட் இருக்குது. இந்த ப்ராம்ப்டை நாங்க காப்பி பண்ணி எடுத்து அப்போ டெக்ஸ்ட் டு வீடியோ செலக்ட் பண்றோம். மற்றது இதை என்ன மாடல்னு செலக்ட் பண்றோம். என்ன ஃபார்மட் என்ன எஸ்பெக்ட் ரேஷியோ எத்தனை அவுட்புட் வரும்னு செலக்ட் பண்றோம். இதுல பாருங்க ஈச் ஜெனரேஷன் யூஸ் 20 கிரெடிட்ஸ். ரைட். ஒரு வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆகிறதுக்கு 20 கிரெடிட்ஸ் போகும். இதுல நீங்க அவுட்புட் 2 கொடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு இது ஒரு வீடியோக்கு 2 படி 20 படி 2 வீடியோக்கு 40 கிரெடிட் ஒரே டைம்ல பேத்துடும். ரைட்.
கொடுத்துட்டு இதில் ஜென்ரேட் பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகும். வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இப்போ ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இன்க்ரீடியன்ஸ் டு வீடியோ பார்ப்போம். இன்க்ரீடியன்ஸ் டு வீடியோனா நான் எங்கிட்ட ஒரு ஃபோட்டோன்னு இருக்குது. அப்போ அந்த ஃபோட்டோவை நாங்கள் அப்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி எங்களுக்கு வீடியோ ஒன்று தேவைன்னு சொல்லி நாங்கள் கொடுக்க போகிறோம். ரைட், இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ரைட், அப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு அதில் லேண்ட்ஸ்கேப்பாக இல்லாட்டி போர்ட்ரேட்டாக வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ரைட், எனக்கு யூடியூப்ல போடுறதுக்கு மாதிரி வீடியோ வேணுமா அல்லது ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு போடுற மாதிரி ஃபார்மேட்டில் வீடியோ வேணுமான்னு சொல்லி இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு இதை இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ இது லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்துருக்கு. ஆனால் எங்கள் சைடில் பிளாக்காக இருக்குது. அப்போ இதை நாங்கள் க்ராப் பண்ணணும். என்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கொள்ளணும். க்ராப் பண்ணிட்டு க்ராப் அண்ட் சேவ் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு மேக் இட்ஸ் ஒன்று கொடுத்து ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கணும். இமேஜ் ஒன்று எட் பண்ணிட்டு அதுக்கு நாங்கள் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கணும். ரைட், ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துட்டு இதில் எங்களுக்கு வேற ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்தால் அதையும் எட் பண்ணிக்கொள்ளணும். எட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தால் அதுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டு இப்போ இதுக்கு நாங்கள் வேற ப்ராம்ப்ட் ஒன்று கொடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் டெக்ஸ்ட் டு வீடியோ கொடுத்துட்டு இப்போ எங்களுக்கு 2 வீடியோ ஜென்ரேட் ஆகுது. ஒன்று டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோ ஜென்ரேட் ஆகுது, அடுத்தது வந்து இமேஜ்ல இருந்து வீடியோ ஜென்ரேட் ஆகுது. ரைட், இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோ பார்க்குறதுக்கு என்கிட்ட ஃபோட்டோ 2 நாங்கள் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்திருந்து இந்த ஆள் வந்து நடந்து போகிற மாதிரி நாங்கள் வீடியோ வேணும்னு சொல்லி ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்திருந்தோம். அப்போ எங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்குது. இது வந்து 8 செகண்டுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி தரும். ஒரு வீடியோ 8 செகண்டுக்கு வரும். வீடியோ பிளே ஆகுது. எட்டு செகண்டுக்கு ஒரு நடந்து வர மாதிரி வீடியோ வந்து பிளே. இப்போ நான் வேற ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ எங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். இது ஒரு இமேஜ் ஒன்று நான் கொடுத்து இந்த இமேஜ் பேஸை வச்சு எங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் கொடுத்துருந்தோம். இது ப்ராம்ப்ட் ஒன்றை ஃபுல்லாக ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுத்து எங்களுக்கு வீடியோ கேட்டிருந்தோம். இப்போ இந்த ப்ராம்ப்ட்ல இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்குது. ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் ஒன்று மாதிரி எங்களுக்கு வீடியோ வேண்டி கேட்டிருந்தோம். அப்போ நான் இமேஜ் ஒன்றும் கொடுக்கல, அது ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை வச்சு ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று 8 செகண்டுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் இமேஜில் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருந்தோம். எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்து இதில் கிரியேட் இமேஜ் கொடுத்து நாங்கள் சப்மிட் கொடுத்தால் எங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி நான் போன கிளாஸில் பார்த்துருந்தோம். இதில் பார்ப்போம். இப்போ இதில் ஒரு ஃபர்ஸ்ட் சீனுக்கு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு இமேஜ் உண்டு, பில்டிங் ஒன்று கட்ட முன்னுக்கு உள்ள இடத்த நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ரியல் ஃபோட்டோஸ் இருந்தால் அந்த ரியல் ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணலாம். இப்படி ஒரு பில்டிங் உண்டு இந்த இடத்துல கட்டணும் மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு இப்போ இந்த 2 இதையும் கொடுத்து 2 இமேஜையும் கொடுத்து நாங்கள் இதில் வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம். இதில் ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோவில் முதலாவது ஃப்ரேம் அப்லோட் பண்ணுறோம். இந்த பில்டிங் கட்ட முன்னுக்குள்ள ஃபோட்டோ. 2வது ஃபோட்டோ நாங்கள் எட் பண்ணுறோம் பில்டிங் கட்டின பிறகுள்ள ஃபோட்டோ.
கொடுத்துட்டு இப்போ எங்களுக்கு இதில் இந்த பில்டிங் கட்டண மாதிரி வேணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கணும். இப்போ அந்த ப்ராம்ப்டை நாங்கள் அதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராம்ப்ட் வந்து நாங்கள் அதே ப்ராம்ப்டை கொடுக்கலாம். அல்லது அந்த ப்ராம்ப்ட் எங்களுக்கு தெரியான்னு சொன்னால் நாங்கள் ChatGPT-ல அந்த ப்ராம்ப்டை எடுத்து கொடுக்கலாம். அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் லாஸ்ட் ஃப்ரேமுக்கும் இமேஜ் அட்டாச் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தால் அதில் வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆகும். இல்லை அப்போ அந்த ஃபார்மேட் இதை பார்த்துக்கொள்ளுங்க. இது ரைட், எந்த ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகி வரும். பார்ப்போம், இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பில்டிங் ஒன்று கட்டணும், ஆரம்பத்துலேருந்து கட்டண மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்குது. ரைட், இதுதான் ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு சொல்றது. ரைட், அப்போ இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் டு வீடியோ, அடுத்தது ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, அடுத்த இன்கிரீடியன்ஸ் டு வீடியோன்றது. ரைட், அப்போ இந்த 3 இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில் பார்க்கறதுக்கு. Masgrow Campus. தமிழில் AI கற்கலாம். மேலதிக விவரங்களுக்கு